ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 9th ஸ்டாண்டர்ட் குவார்டர்லி எக்ஸாமுக்கான மேத்தமெட்டிக்ஸ்க்கு ஒரிஜினல் கொஸ்டின் ப்ரீவியஸில் நடந்தது. ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க. பட் இந்த வருஷம் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கக்கூடிய ஒரு செலக்டட் கொஸ்டின் அப்டேட் பண்ணுன்றதுக்காக தான் நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னம்னா எப்பயுமே அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா, இதுக்கு முன்னால் நான் அப்டேட் பண்ண தமிழ் இங்கிலீஷ்லேருந்து உங்களுக்கு பேராகிராஃப் அண்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்திருந்தா இல்லையாங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் அப்டேட் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னம்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது நம்ம 2 மார்க் 3 மார்க் பார்க்குறதுக்கு முன்னால் ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டினில் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஏன்னா 5 மார்க் தான் நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறனால அதை பார்த்துடலாம். 5 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் ஆரம்பிக்கிற ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு வென் டயக்ராம்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். கொஸ்டின் நம்பர் 29லேருந்து 5 மார்க் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னம்னா வென் டயக்ராம் கேட்டிருக்காங்க. ஏ இன்டர்செக்ஷன் இன்ட்டு பி யூனியன் சிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, இந்த வென் டயக்ராம் தான் கேட்பாங்க. அதுமாதிரி உங்களுக்கு சாப்டர் வைஸாகவே எந்தெந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத ஒரு ப்ரீவியஸரில் நடந்த ஒரு 2 கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போதும். நீங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் எக்ஸாமில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இந்த ப்ராக்டிஸ் தான். மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் தான் உங்களை நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா நான் முன்னால் அப்டேட் பண்ண அந்த கொஸ்டினும் ப்ளஸ் இதில் இருக்கக்கூடிய 43, 44 2 8 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கான சம்முமே ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னம்னா நீங்கள் எக்ஸாமில் அட்டன் பண்ண வேண்டிய 2 8 மார்க் கொஸ்டினுமே கன்ஃபார்மாக அட்டன் பண்ண முடியும். 43லையும் 44லையும் ப்ரீவியஸ் இயரில் என்ன கொஸ்டின் அப்டேட் பண்ணியிருந்தனோ அதுவும் ப்ளஸ் இதில் என்ன கொஸ்டின் அப்டேட் பண்ணியிருக்கனோ அதையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின் என்ன அப்படிங்கிறது ஒரு தடவை ஷோ பண்ணிட்டேன். அதுமாதிரி உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க்கும் ஷோ பண்ணிடுறேன். இல்லை எனக்கு இது போதாது, 2 மார்க்கில் டாப் 10 ப்ளஸ் 5 மார்க்லையும் டாப் 10 நீங்கள் அப்டேட் பண்ணணும். இல்லை நான் 10th நான் எப்படி அந்த 8 மார்க் கொஸ்டின் குறிப்பிட்டு ஒரு 10 மட்டும் கொடுத்துருந்தனோ அதேமாதிரி உங்களுக்கு 9th கிராஃப் அண்ட் ஜாமெட்ரிக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 10 கொஸ்டின் 8 மார்க்கில் அட்டன் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்டேட் பண்ண இந்த 2 கொஸ்டின் மட்டுமே உங்களுக்கு ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு 100% போதுமானதாக இருக்கும். இந்த பிடிஎஃப் டவுன்லோட் லிங்க் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். மற்றபடி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களுக்கு இன்றைக்கி ஈவினிங் 8 o'clock உங்களுக்கு வீடியோ அப்டேட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.